ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 20ஆம் தேதி அக்ஷய திருதியானது வருகிறது. இந்த அக்ஷய திருதியுடைய கிரகங்களுடைய மாற்றத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது, இந்த அக்ஷய திருதியை உங்களுடைய ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்க போதா, என்ன மாதிரி ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு தேடி வரப்போகுது அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த அக்ஷய திருதியானது மேசராசினியர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்க போதா, இல்லை என்ன மாதிரி மாற்றங்கள் உருவாக போகுது, என்ன மாதிரி விளைவுகளை நீங்கள் சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத மேசராசினியர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. இந்த கிரகங்களுடைய மாற்றத்தால் அக்ஷய திருதியை நாளிலிருந்து மேசராசினியர்களுக்கு நடக்க உள்ள பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். பொதுவாகவே அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் ஒரு சிறப்பான மங்களகரமான ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இந்த அக்ஷய திருதியானது அனைவருக்கும் ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவே நம்ம சொல்லப்படுது. இந்த அக்ஷய திருதியை நாளில் உங்களுக்கு நிறைய தங்க நகைகளை சேர்க்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இந்த பரிகாரத்தை நீங்க மேற்கொள்ளலாம். இந்த அக்ஷய திருதியை நாளுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் நாம தெரிந்து கொண்டு அதன் பிறகு விரதம் இருக்கக்கூடிய முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இந்த அக்ஷய திருதியை நாளில் நீங்க இந்த மாதிரி முறைகளில் விரதங்களை நிச்சயமாக மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக மேசராசினியர்களுக்கு இதன் மூலம் நிறைய ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில உருவாகும். அதாவது எதிர்பார்க்காத வகையில நிறைய தங்க நகைகளை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அக்ஷய திருதியை நாளில் இந்த மாதிரி முறைகளை நீங்க செய்யலாம். சித்திரை மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய இந்த திருதியை பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை என்று சொல்லப்படுது. அக்ஷயம் என்றால் பார்த்தீங்கன்னா வளருவது பெருகுவது என்று அர்த்தமாகவே சொல்லப்படுது. அப்படியாக இந்த அக்ஷய திருதி அன்று நம்ம என்ன பொருள் வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் நமக்கு இரட்டிப்பாக பெருகி வளம் சேர்க்கும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. குறைவில்லாத செல்வத்தை அள்ளி தரக்கூடிய திருநாளாகவே இந்த அக்ஷய திருதியானது இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இந்த நாளுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்மர் சூரிய பகவானை வேண்டி அக்ஷய பாத்திரம் பெற்றதும் மணிமேகலை அக்ஷய பாத்திரம் பெற்றதும் இவ்வளவு ஏன் பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் அன்னபூரணி தாயாரிடம் தனது பிச்சை பாத்திரம் நிரப்பக்கூடிய அளவு உணவை பெற்றுவதும் இந்த நாளில் அப்படின்னே சொல்லப்படுது. அதுபோலவே பரசுராமர் அவதரித்த நாளும் இந்த நாள், புனித நதி கங்கை பூமியை தொட்ட நாளும் இந்த நாள் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த நாளில் செய்ய வேண்டியவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் தங்கம் மட்டும் வாங்காமல் உப்பு, அரிசி, ஆடைகள் மற்றும் விலை உயர்ந்த எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் என்று ஐதீகமாகவே சொல்லப்படுது. இந்த அக்ஷய திருதியை நாளில் புதிய தொழில் தொடங்கலாம். பூமி பூஜை செய்வதற்கு உகந்த நாளாகவே கண்டிப்பாக இருக்கிறது. ஏழைகளுக்கு தானம் கூட நீங்க செய்யலாம். பிதுர்களுக்கு தர்ப்பணமும் நீங்க செய்யலாம். இப்படி செய்வதன் மூலம் அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்று சிறப்பாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த அக்ஷய திருதியை நாளில் எந்த மாதிரி முறைகளில் விரதங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய திருதியை நாளன்று விடிவதற்கு முன்பாக எழுந்து சுத்தமாக நீராடி உங்களுடைய வீட்டு பூஜை அறையை சுத்தம் ஏற்றி விளக்கேற்றி கோலம் போட்டு வழிபாடு செய்யணுங்க. அதாவது கோலம் போட்டு அதன் மீது ஒரு பலகையை நிச்சயமாக வைக்கணும். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா பலகையின் மீது நீங்க கோலம் போட்டு ஒரு சொம்பல் சந்தனம் குங்குமம் இட்டு அதில் நீரை நிரப்பி அதன் மீது பெரிய தேங்காயை வைத்து மாவிலைகளை அதனை சுற்றி அதுக்கு கலசம் போல் தயார் செய்வது முக்கியங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா அந்த கலசத்தின் அறைகள் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைக்கணும். அதனுடைய அறைகள் புதிதாக வாங்கிய பொன் பொருட்களை வைத்து பூ போட்டு பூஜை செய்யலாம். அதன் பிறகு அதற்கு கற்பூர தீபாதாரணை காட்டி நீங்க வழிபாடு செய்து வந்தீங்கன்னா வளமான செல்வம் நிச்சயமாக உங்களுக்கு பெருகுங்க. இந்த அக்ஷய திருதியை நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்து வரலாம். உணவு, வஸ்திரம் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்க அன்னதானமாக செய்யலாம். தானமாக செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இதன் மூலம் ஒரு பாசிட்டிவான பலன் நிச்சயமாக கிடைக்குங்க. பசுவுக்கு கீரை வகைகளை நீங்க கொடுக்கலாம். இந்த நாளில் அன்னதானம் செய்வது மிக பெரிய புண்ணியமாகவே கருதப்படுகிறது. இந்த அக்ஷய திருதியை தினத்தன்று வெண்மை நிற பொருட்கள்
விசேஷமாகவே சொல்லப்படுது. இதனால வெண்ணிற மல்லிகைப்பூ, வெண்பட்டு ஆடை, வெண்ணிற பால் பாயாசம் இவைகளை பயன்படுத்துதல் இன்னமும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அக்ஷய திருதியை நாளில் தங்கம் தான் வாங்க வேண்டும் என்று நினைக்கவே கூடாதுங்க. வசதி உள்ளவர்கள் தங்க நகைகளை வாங்கலாம். வசதி இல்லாதவர்கள் உப்பு, மஞ்சள், நெல், அரிசி இந்த மாதிரி பொருட்களை நீங்க வாங்கலாம். இப்படி நீங்க வாங்கி வரும் பொழுது லக்ஷ்மி படத்திற்கு முன்பு வைத்து நிச்சயமாக வழிபாடு செய்யணும். இந்த மாதிரி நீங்க செய்து வரும் பொழுது கண்டிப்பாக சகல ஐஸ்வர்யமும் உங்களுக்கும் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ மறக்காமல் இந்த அக்ஷய திருதியை நாளில் இந்த மாதிரி முறைகளை நிச்சயமாக நீங்க செய்யலாம். இந்த அக்ஷய திருதியை நாளிலிருந்து மேச ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு, அதாவது கிரகங்களுடைய அடிப்படையில் இந்த நாளிலிருந்து உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் உருவாக போகுது அப்படிங்கிறத நாம இப்போ தெரிந்து கொள்ளலாம். இந்த அக்ஷய திருதியை நாள் மேசராசினியர்களுக்கு ஒரு பொன்னான நாளாக நிச்சயமாக அமையலாம். பல வருடங்களாகவே நீங்க எதிர்பார்த்த ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் இந்த நாளில் நிச்சயமாக உங்களுக்கு தேடி வரும். இதுவரை வெளி உலகத்திற்கு தெரியாமல் இருந்த உங்களுடைய திறமை தெரிந்து பாராட்டப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கலாம். இதனால எந்த ஒரு காரியத்திலும் துணிந்து இறங்கி நீங்க செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய தைரியம் உங்களுக்கு உண்டாகும். சுபபோக வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. பொது வாழ்வில் இருக்கக்கூடிய மேசராசினியர்களுக்கு மேன்மையான காலம் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளி மாநிலம், வெளிநாட்டிற்கு இடம்பெயரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உங்களுடைய ராசியில சூரியன் உச்சம் பெறுவதால் உங்களுடைய தனித்திறமைகள் வெளிப்படும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். பெற்றோர்கள் பிள்ளைகளின் அனுசரணை நிச்சயமாக நீங்க ஏற்படுத்தலாம். புத்திர பிராப்தம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிறப்பு உண்டாகலாம். பிள்ளைகளால் ஆதாயம் ஏற்படும். தொழில், உத்தியோகம், திருமணம், குழந்தை, வீடு, வாகன யோகம் அனைத்து விதமான பாக்கியங்களும் இந்த நாள் உங்களுக்கு உண்டாகலாம். இந்த அக்ஷய திருதியை நாளிலிருந்து மேசராசினியர்களுக்கு எதிர்பார்க்காத வகையில, நினைத்து பார்க்காத வகையில நிறைய மாற்றங்கள் உருவாகும். திருமணத்திற்கு நல்ல வரன் உங்களுக்கு அமையலாம். பிள்ளைகளின் சுப காரியங்கள் கோலாகலமாக நீங்க நினைத்தபடி நிச்சயமாக நடைபெறும். இந்த அக்ஷய திருதியை நாளிலிருந்து அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்களுடைய சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும். வீடு, வாகனம் போன்றவைகள் மூலம் சுப விரயம் உண்டாகலாம். கூட்டு குடும்பமாக வாழ்ந்த அண்ணன் தம்பிகள் பிரிந்து தனி குடித்தனம் செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகும். விவாகரத்து வரை சென்ற தம்பதிகள் கூடி மகிழக்கூடிய சூழல் இருக்கிறது. கூட்டு தொழில் செய்யக்கூடிய நேயர்களுக்கு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகலாம். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கிறது. வியாதிகளால் ஏற்பட்ட தாக்கம் குறையுங்க. ஆயுள் பயம் அகண்டு போகலாம். கல்வியில் தடைப்பட்ட சில விஷயங்கள் கண்டிப்பாக நீங்க நினைத்தபடி நடக்கலாம். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றமும் ஏற்றமும் உண்டாகலாம். பங்குச்சந்தை, பந்தய வெற்றி, எதிர்பாராத தொழில் லாபம் இந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். கடன் தொகை எதிர்பார்த்த நபர்களிடம் இருந்து வந்து கிடைக்கலாம். ஏராளமான செலவு வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அக்ஷய திருதியை நாளிலிருந்து நம்பிக்கை இல்லாத பல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். பொருளாதார விஷயத்துல கவனம் செலுத்தி சிந்தித்து செயல்பட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய விரயத்தை நிச்சயமாக நீங்க குறைக்க முடியும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நினைத்து பார்க்காத வகையில தங்க நகைகளை வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களின் வாழ்வாதாரம் உயரலாம். பல புதிய பெண்களுடைய தொழில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தில் கொண்டு போய் விடலாங்க. குடும்ப உறவுகளின் ஒற்றுமை உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தலாம். உங்களுடைய வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. பூர்வீக சொத்து, தாய் வழி சொத்து இந்த மாதிரி விஷயத்துல நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். உத்தியோகஸ்தாரர்களுக்கு நினைத்த வேலை பார்த்தீங்கன்னா நல்லபடியாக கிடைக்கலாம். ரொம்ப நாளா வேலை தேடக்கூடிய நேயர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வேலையோடு சம்பள உயர்வு, பதவி உயர்வோடு நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகும். அரசு ஊழியர்களுக்கும் நினைத்து பார்க்காத சில மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படலாம். பணி நிரந்தரம் ஆகாதவர்களுக்கு வேலை நிரந்தரம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ இந்த காலகட்டம் முழுமையாகவே மேசராசினியர்களுக்கு பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்கலாம். இந்த அக்ஷய திருதியை நாளிலிருந்து மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிரகங்களுடைய அடிப்படையில் உருவாகி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் தெரிந்திருப்பீங்க.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.